38ல இதுதான் பிரதானமானது, இதுதான் உச்சபட்சம் தான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எந்த ஒரு காம்பினேஷனும் 50-60% தான் ஒர்க் ஆகும். சில காம்பினேஷன்ஸ் கிளென்சிங் ப்ராசஸ் போன்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணும். அந்த 50-60% மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு உருவாக்கிடும். இந்த ரெட் செஸ்ட்நட், ஆஸ்பன், வால்நட், ஸ்வீட் செஸ்ட்நட், கிராப் ஆப்பிள் எடுக்கும் போதோ தெளிக்கும் போதோ உங்களுக்கு அதிகமான டெம்பரேச்சர் உருவாகுது, இல்லாட்டி எப்பயுமே கிளீன் பண்ற மாதிரி மனநிலை இருக்குன்னா அந்த 5க்குள்ள இது எந்த சிம்டம்ஸ் கேட்டு மீதி 4த்தையும் விட்டுட்டு அதை மட்டும் ரெமெடி எடுக்கணும். ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இப்போ எப்பயுமே கிளீன் பண்ற மாதிரி டெண்டன்சி உருவாச்சு அப்படின்னா கிராப் ஆப்பிள் மட்டும் தொடர்ச்சியா எடுக்கணும், மற்ற ரெமெடி எல்லாம் விட்டுறணும். இல்ல பசங்களை பத்தியே கஷ்டம் இருக்குது, ரெட் செஸ்ட் மட்டும் எடுக்கணும். மனநிலை அப்படியே டக்கு 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 டக்குன்னு மாறினே இருக்கு சார், பயமா இருக்கு சார், எனக்கு எதனா நடந்துருமான்னு ஒரு பயமா இருக்கு, பிரச்சனை வந்துருமான்னு பயமா இருக்கு, உடலை விட்டு நான் வெளியே போயிடுவேன்னு பயமா இருக்குது அப்படின்னா வால்நட் மட்டும் எடுக்கும். என்ன சார் வாழ்க்கை இது, என்னத்த நம்ம சாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு விரக்தி நிலை வந்துருச்சுன்னா ஸ்வீட் செஸ்ட் மட்டும் எடுக்கும். அப்ப பார்த்து நமக்கு நிறைய தகவல்கள், பழைய தகவல்கள், பழைய விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், இல்லாட்டி தொடர்புகள், பழைய ஆளுங்களா யாரும் தொடர்பு கொண்டாங்கன்னா ஆஸ்பன் மட்டும் எடுக்கும்.